இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு. உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா? பார்க்க இவ்ளோ அப்பாவியா இருக்க. பாடா, என்னென்ன வேலை பாக்குற நீ? மேம், நீங்க என் மேல பொய்யா ஒரு பழிய போட்டு என் பேரை கெடுக்க பாத்தீங்க. நான் அதுல இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். நியாயமா பார்த்தா ஓ, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணுமோ? நீ பண்ற இந்த சித்து வேலைக்கெல்லாம் என் அத்தை வேணா மயங்குவாங்க. ஆனா நான் மயங்க மாட்டேன். என் குடும்பத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் மயக்கி மொத்த சொத்தையும் ஆட்டை போடலான்னு நினைக்கிறியா? நீங்க மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. எனக்கு இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு எந்த ஆசையும் இல்ல. அது எனக்கு தேவையும் இல்ல. நான் இங்க சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறேன். ஜனா மேம் சொல்ற வேலையை செய்யறேன், அவ்வளவுதான். இந்த கதையெல்லாம் போய் வேற யார்கிட்டயாவது சொல்லு. முன்ன பின்ன தெரியாதவங்க மொத்த சொத்துக்கும் நீதான் வாரிசுன்னு சொல்றப்போ வேண்டாம்னு சொல்லாம மண்டே ஆட்டிட்டு உட்கார்ந்துருக்கியே, இதுல இருந்தே தெரியல ஓ லட்சணத்தை. இல்ல எங்க தலையெழுத்து. என் அத்தைய சொல்லணும். உன்னையெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல மேம். சாரி. உனக்கு இது தேவையில்லாத பாரம்தான். உனக்கு எதுக்கு இந்த போராட்டம்லாம்? வேண்டாம், விட்டுடலாம். ஜனமா, ஆனா என்ன, நீ சிபி கூட போட்டி போட முடியாம தோத்துட்டு ஓடிட்டேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அவங்க உன்னை பத்தி நினைச்சது சொன்னது எல்லாமே சரிதான். ஜனகாம்பால் எடுத்த முடிவுதான் தப்புன்னு பேசுவாங்க. அதான் உனக்கு வேணும்னா சொல்லு, தாராளமா நிறுத்திக்கலாம். தமிழ், உன் வேதனை எனக்கு புரியுது. உனக்கு விருப்பம் இல்லாம நீ இந்த பாரத்தை சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நீ இப்ப போக கூடாது. போட்டியில நீ ஜெயிச்சுட்டு இதுக்கெல்லாம் தகுதியானவன்னு நிரூபிச்சுட்டு என்ன வேணாலும் முடிவிடு. என்ன ஓகே தானே? இங்க பாரு, நீ கூண்டுல வளர்ந்த கிளின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ காட்டுக்குள்ள வந்துட்ட. இங்க கழுகும் இருக்கும், கோட்டானும் இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்தா நீ உயிர் பிழைக்க முடியாது. இப்ப நம்மள போட்டு அழுத்துற எல்லாத்தையும் விட சர்வைவல் தான் முக்கியம்னு நினைச்சதுனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். இதெல்லாம் நீ போக போக கத்துப்ப. என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக எனக்கு யாருமே இல்லை. உனக்கு நான் இருக்கேன். வா, பாத்துக்கலாம். சரி தமிழ், நீ கிளம்பு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டியில வந்து நீ யாருன்னு காட்ட. ஹலோ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பேசாம போனா என்ன அர்த்தம்? உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். கையை விடு, கையை விடு. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அதுக்காக நீ இங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்கு கேஷ் தானே பிரச்சனை?
நான் தரேன். எவ்ளோ வேணுமோ கேளு, நான் தரேன். வாங்கிட்டு ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. காசுக்காக கொடுத்த வாக்க காப்பாத்தாம ஓடி போறதெல்லாம் உங்க குடும்பத்தோட வழக்கம். ஆமா, கடன் வாங்கிட்டு ஓடி போறது தானே உங்க குடும்பத்தோட வழக்கம். போதும் சாம், தேவையில்லாம பேச வேண்டாம். என்ன தேவையில்லாம? ஆ? உன் அப்பா கடன் வாங்கிட்டு தானே ஓடி போனாரு. அதுவுமே உங்க எல்லாரையும் நடு தெருவுல விட்டுட்டு. இன்னொரு வாட்டி என் அப்பாவை பத்தி பேசுன இப்படி தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவ என்ன பண்ணான்னு நீங்க முதல்ல கேளுங்க. பாத்தியா பேபி எப்படி பிஹேவ் பண்றான்னு? என்ன பிரச்சனை பேபி? சிபி ரொம்ப நல்லவன், ஏன் இப்படி அவனை டார்ச்சர் பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு நான் தான் இப்ப இங்க எல்லாமே நீ என்னைய எதிர்த்து பேசுறேன்னு அடிக்க வரா பேபி. பேபி, நமக்கு மட்டும் என்கேஜ்மெண்ட்னு ஒண்ணு நடந்திருந்தா இப்படி கண்டவெல்லாம் என்ன அடிக்க வருவாளா? பேபி, அவ உன்னை அடிக்க கை ஓங்குனது தப்பு. அதுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ யாரா இருந்தாலும் அவ உன்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. இது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் டிஸ்ரெஸ்பெக்ட் தான். இது நான் பாத்துக்கிறேன், நீ ரொம்ப யோசிக்காத. சில் பேபி, ஓகே? கம். சாம் வா வா. மாப்பிள, இது நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இத சரியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ, வெற்றி உனக்கு தான். மாப்பிள, அத்தை தமிழ் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஏன்னா நடந்த விஷயம் அந்த மாதிரி. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் பேரு தான் எல்லா மீடியாலையும். இந்த பிரச்சனைய எப்படியாவது நீ ஹேண்டில் பண்ணிருமாப்ல. அப்படி நீ ஹேண்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, வெற்றி நமக்கு தான். இதையே சாக்க வச்சுட்டு அந்த தமிழை அடிச்சு துரத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். என்ன மாப்பிள? சரி, நீ அத்தைகிட்ட போய் பேசிட்டு வாப்போ. ஓகே மாமா. சற்று முன் கிடைத்த செய்தி. பிரபல தனியார் உணவகமான ஜனா ஃபுட்ஸில் உணவருந்தியவர்களுக்கு வாந்தி மயக்கம், 4 பேர் நிலைமை கவலைக்கிடம். சற்று முன் கிடைத்த செய்தி. பிரபல தனியார் உணவகத்தில் உணவருந்தியவர்களுக்கு வாந்தி மயக்கம், 4 பேர் கவலைக்கிடம். கெட்டுப்போன மாமிசத்தில் உணவு சமைத்ததால் உடல் உபாதை ஏற்பட்டதாக அதிகாரி விளக்கம்.